நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் இதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்துக்காக நடைபெறும் தேர்தலுக்காக நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் பல்வேறு விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களாம் குறிப்பிட்டிருக்கிறார், விரிவாக பதிவு செய்யலாம். திமுகவினுடைய தொண்டர்களுக்கு திமுக தலைவராக இருந்து மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் என்பது திமுகவினுடைய கொள்கை பலமும் உடன்பிறப்புகளாம் உங்களுடைய உள்ளத்தினுடைய வலிவும் தான் பாசிச சக்திகளை அச்சப்பட வைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மதவெறி அரசியல் நடத்தக்கூடிய பாஜகவை கருத்தியல் ரீதியாக செயல்பட்டு எதிர்கொள்ளக்கூடிய வலிமை மாநில கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போல தோழமை கட்சிகளுக்கும் உண்டு. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்காக சட்டமன்றத்தில் தனது கைப்பாவையாக உள்ள ஆளுநர்களை கொண்டு நெருக்கடி தரலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. எனவே உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை முழக்கம் ஒலிக்க இருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நமதுடைய களம் என்பதால் இந்தியாவில் இனி தேர்தல் முறை என ஒன்று இருக்குமா, மக்களினுடைய வாக்குரிமை மதிக்கப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு விடை தரக்கூடிய களமாக இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தலைநகர் டெல்லியில் போர் சூழல் போன்ற பதற்றம் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏன் ஏற்படுத்துகிறார்கள்? எனவே பாஜக அரசினுடைய மக்கள் விரோத, மாநில விரோத திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஆதரவு தந்து உரிமைகளை அடகு வைத்த கடந்த கால அதிமுகவினுடைய ஆட்சியையும் அந்த அமைச்சரவையினுடைய நிலையையும் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக ஸ்டாலினின் குரல் என்று அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்து கழகத்தில் அனைவருக்கும் பயிற்சி தந்து பாஜக அதிமுகவினுடைய மறைமுக கூட்டாளிகளின் நேரடி துரோகங்களை அம்பலப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வரையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அமைந்திட வேண்டும். இதுதான் பாசிசத்தை வீழ்த்தி இந்தியா வென்றிடுவதற்கான களத்தை அமைத்து தரும் என்று தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.